إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال النبي صلى الله عليه وسلم. قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து வளர்த்து இன்று வரை பராமரித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய நாயகனாகிய ஏக இறைவனான அல்லாஹுவிற்கு உரித்தாகட்டுமாக. அம்மன்னனின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நம் உயிரினும் மேலாக ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படி அடிபெறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் உங்களின் மீதும் பேசிக் கொண்டிருக்கும் என் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் பற்றாமல் நின்று நிலவட்டுமாக என்கிற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தகவலை நினைவூட்டிய விதமாக ஆரம்பம் செய்ய ஆசைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த நாள் என்பது எப்படிப்பட்ட ஒரு நாள் என்று சொன்னால், யார் நம்மை படைத்தானோ அப்பேற்பட்ட அவனுக்கு மிகவும் பிடித்தமான அவனுடைய இல்லத்திலே அவன் கூறினான், இந்த நாள் என்பது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிக சிறப்பிற்குரிய ஒரு நாள் என்று. சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு நாட்களிலேயே சிறப்பிற்குரிய ஒரு நாளில் அவனுக்கு பிடித்த அவனுடைய இல்லத்திலே அவனை பற்றியும் அவனால் அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூட்டப்பட்டிருக்கின்றோம். இப்பேற்பட்ட சபையில் ஒன்று கூட்டப்பட்டு விட்டு அதற்கான நன்மையை நாம் பெற முடியாமல் போவதற்கான ஒரு காரணம் தூக்கம், பேச்சு போன்றவற்றெல்லாம் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட காரியம் இதற்கான முழுமையான நன்மையை விட்டு நம்மை அகற்றிவிடும். எனவே அப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து விலகி இங்கே பேசப்படக்கூடிய பேச்சுக்களை நாம் முன்னே கேட்டிருந்தாலும் சரி, கேட்காமல் இருந்தாலும் சரி, நல்ல முறையில் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை அமல்படுத்துவதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவான. ஆமீன். எல்லாம் அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய நம்மை இந்த பூமியில் படைக்கின்றான். படைத்து விட்டு வெறுமனே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், உங்களுடைய நாட்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கழித்துக் கொள்ளலாம் என்று வெறுமன விட்டுவிடவில்லை. மாறாக நீங்கள் இப்படி வாழ வேண்டும், இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும், இப்படித்தான் உங்களுடைய நாட்களை கழிக்க வேண்டும், இப்படித்தான் உங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வரமுறையை அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்.
இப்படி ஒரு வரைமுறையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்ததற்கு பிறகு எதற்காக அல்லாஹ் தௌபா என்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும்? எதற்கு பாவமளிப்பு என்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும்? நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதன்படிதான் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஒரு கட்டளையை மனிதனுக்கு விதித்திருக்கலாம் அல்லவா? அதன்படிதான் நீங்கள் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கலாம் அல்லவா? மாறாக அல்லாஹ் தஆலா விலங்கி வைத்திருந்தான், இந்த மனிதர்கள் என்பது குல்லு பனி ஆதம ஃபத்தாவும், ஆதமுடைய மகன்கள் அனைவரும் நிச்சயமாக தவறளிக்கக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்ததன் காரணமாக தான் இந்த தௌபா என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். நம்மில் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளிலும் நாம் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்? நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்னுடைய நாள் என்பது சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த நாளில் நான் எந்தவித ஒரு பாவத்திலும் ஈடுபடவில்லை என்கிற ஒரு கருத்தோடு நம்மில் பலர் இன்னும் பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த உலகத்தில். ஆனால் நம்மை அறியாமல் எவ்வளவோ பாவங்களை இந்த உலகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நம்முடைய உள்ளத்திலே நாம் விளங்கி இருக்க வேண்டும். அப்படி நாம் பாவத்தை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற விலகுதல் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டது என்று சொன்னால்தான் நாம் இந்த பாவ மன்னிப்பு என்கிற ஒரு செயலை நம்முடைய உள்ளத்திலே வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். இன்னும் நம்மில் பலர் பாவத்தை செய்துவிட்டேன், இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேனே, அந்த பாவத்திற்கான பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கிடைக்குமா என்கிற ஒரு கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே மிக அழகாக கூறி காட்டுகின்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் யாரை பார்த்து அழைக்கிறான் என்று தெரியுமா? இந்த உலகத்தில் நல்ல அமல்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை பார்த்து அழைக்கவில்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ் கூறியதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே அவனை பார்த்து அல்லாஹ் அழைக்கவில்லை. அல்லாஹ் மாறாக தனக்குத்தாமே அநீதம் இழைத்துக் கொண்ட, தனக்குத்தாமே பாவத்தில் செய்து கொண்ட அடியார்களே, வெறுமன அடியார்கள் என்று அழைக்கவில்லை, என்னுடைய அடியார்களே என்று தனக்குத்தாமே பாவம் செய்தவர்களை அல்லாஹ் அழைத்து சொல்லி காட்டுகின்றார். என்னுடைய அருட்கொடையிலே நீங்கள் நிராசை அடையாதீர்கள், நான் தரக்கூடியவன் தந்து கொண்டேதான் இருப்பேன், நான் தருவேனா என்கிற ஒரு எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பவன் என்று சொல்லவில்லை, ஜமீஆ அனைத்து பாவத்தையும் மன்னிப்பவன் என்பதாக தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். அல்லாஹ் அனைத்து பாவத்தையும் கடலளவு பாவம் செய்திருந்தாலும் அதை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். ஏனென்றால் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அதையெல்லாம் மன்னிப்பதற்கு தகுதியானவன், கிருபை உடையவனாக அல்லாஹ் ஒருவனே இருந்து கொண்டிருக்கின்றான். அதனால் நிச்சயமாக அந்த பாவத்தை மன்னிப்பான். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே வேறு இடத்தில் கூறி காட்டுகின்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹா. இந்த உலகத்தில் பாவத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகு யார் அல்லாஹ்விடத்தில் வந்து நம்பிக்கை வைத்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு அதற்கு பிறகு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறாரோ அவருக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று தெரியுமா? எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் மிக இலகுவாக செய்கிறான் என்று தெரியுமா? வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ் கூறியதை அறிந்திருந்தும் பல பாவங்களை மேற்கொண்டிருப்பான், பல தீய எண்ணங்களை தோன்றக்கூடியவனாக இருப்பான், பல தீய செயல்களுக்கு துணை போறவனாக இருப்பான். ஆனால் அவன் அதற்கு பிறகு நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் மீண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், சுப்ஹானல்லாஹ். இப்பேற்பட்ட வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்று பாருங்கள். அந்த அறிந்து அல்லது அவனை அறியாமல் அவன் செய்த அனைத்து பாவத்தையும் நாம் நன்மையாக மாற்றி விடுகிறோம். அந்த அனைத்து பாவத்தையும் அவன் உள்ளம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் சரியான முறையில் தௌபா செய்தான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை நன்மையாக மாற்றி விடுகிறேன் என்பதாக கூறுகிறான். அதற்கு பிறகு அவன் அதே பாவங்களை செய்யாதவனாக இந்த உலகத்தில் வாழ்வான். மீண்டும் அந்த தவறு என்பது அவனுடைய உள்ளத்திலோ அல்லது செயலிலோ ஏற்படாத மனமாக இருக்கும்.
அப்பேற்பட்ட அந்த பாவ மன்னிப்பை கேட்டதற்கு பிறகு அல்லாஹ் அந்த பாவங்களை நன்மைகளாக மாற்றுகிறேன் என்பதாக கூறி காட்டுகிறான். சகோதரர்களே, இப்பேற்பட்ட பாக்கியத்தை வைத்துவிட்டு நாம் ஏன் இன்னும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்ம எத்தனை பேர் தினந்தோறும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? பாவ மன்னிப்பு என்றால், தௌபா என்றால் இன்னும் நம்மை பலர் வெறுமனே அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று கேட்பதுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாறாக தௌபா என்றால் அதை முழுமையாக செய்ய வேண்டும். முதலில் நாம் செய்த தவறுதான் என்பதை நம்முடைய உள்ளத்திலே நாம் அறிய வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அது தவறு என்று அறிந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் சரணடைய வேண்டும். நான் பாவத்தை செய்துவிட்டேன், யா அல்லாஹ், நான் அறிந்தோ அல்லது அறியாமோ இந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் சரணடைந்ததற்கு பிறகு, யா அல்லாஹ், இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இனி இந்த பாவத்தின் பக்கம் நான் நெருங்க மாட்டேன் என்பதாக உறுதி கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இப்படி கேட்கக்கூடிய ஒரு தௌபா என்பது அல்லாஹ் நாடினால் அவனால் அந்த தௌபா ஏற்கப்படும். இது அல்லாமல் நாம் செய்த பாவத்தை கூறி வெறுமன பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் என்றால் அதற்கான பாவ மன்னிப்பு கடையப்பட்டதா என்பது சந்தேகத்தில் தான் நின்று கொண்டிருக்கும். அந்த பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்விடத்தில் அடைந்ததா என்பது சந்தேகத்தில் தான் நின்று கொண்டிருக்கும். சகோதரர்களே, எனவே இப்படித்தான் நம்முடைய தௌபாவை நாம் முழுமைப்படுத்த வேண்டும். சரி, நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டேன், சரியான முறையில் தௌபாவை செய்து விட்டேன், இதற்கு பிறகு அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விட்டாங்களா? அல்லாஹ்விடத்தில் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா என்கிற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். அப்படி நம்முடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டானா, அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட்டதா என்கிற ஒரு கேள்வியை நம்முடைய உள்ளத்திலிருந்து நிவர்த்தி செய்வதற்கான சில அடையாளங்களை நம்முடைய செயல்களில் நம்மால் காண முடியும். நாம் செய்யக்கூடிய அமல்களில் சில முன்னேற்றத்தை நம்மால் காண முடியும். இப்படிப்பட்ட இந்த அடையாளம் நம்முடைய செயல்களிலோ நம்முடைய உள்ளத்திலோ தோன்றியது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அந்த பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகம் நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும். ஏனென்று சொன்னால், யாருடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவனால் தான் அப்படிப்பட்ட செயல்களோடு இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படிப்பட்ட சில அடையாளங்கள் என்னவென்று சொன்னால், முதலில் நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபாவை மேற்கொண்டதற்கு பிறகு அதோடு நாம் செய்து கொண்டிருப்போமே, அந்த பாவத்தோடு செய்து கொண்டிருந்த நன்மை என்பது இப்பொழுது அதிகமாக காணப்படும். நாம் அந்த பாவத்தோடு நன்மைகளை செய்து கொண்டிருப்போம். பள்ளிக்கு வரும் பொழுது தொழுகையாளியாக இருந்துவிட்டு வெளியே சென்று அறமான வியாபாரத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். பள்ளிக்கு வந்து குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்துவிட்டு வெளியே சென்று சக சகோதரர்களோடு சக சகோதரிகளோடு சேர்ந்து வீணான காரியங்களை, வீணான பேச்சுக்களை, தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடியவர்களாக இருக்கும். இப்படி நம்முடைய பாவம் என்பது நன்மையோடு கழிந்து கொண்டிருக்கும். ஆனால் நாம் அந்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய நன்மை என்பது உயர்ந்து காணப்படும். நாம் செய்யக்கூடிய நன்மை என்பது ஈமான் என்பது மிக உறுதியாக காணப்படும். அந்த ஈமான் என்பது அதிகரித்து காணப்படும். அல்லாஹ்விற்கும் நமக்கான நெருக்கம் என்பது அதிகரித்து காணப்படும். இப்படிப்பட்ட செயல் நமக்கு அறிந்திருக்கும். நாம் செய்யக்கூடியது அமல்கள் அதிகரித்திருக்கிறது என்பது நம்முடைய உள்ளத்தில் நம்மால் அறிய முடியும். இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் ஏற்பட்டது என்று சொன்னால் நம்முடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, நாம் அந்த பாவத்தை செய்து கொண்டிருப்போம். அந்த பாவத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற ஒரு அச்சத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்திருப்போம். ஆனால் அந்த பாவத்தை செய்ததற்கு சிறிது நேரம் கழித்து நம்முடைய உள்ளத்தில் தோன்றும், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றானே, ஏன் அந்த பாவத்தை செய்தேன், தெரியாமல் செய்து விட்டேன் என்கிற எண்ணம் தோன்றும். ஆனால் மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடியவனாக அவன் இருப்பான். ஆனால் எவன் ஒருவன் உண்மையாக அவனுடைய உள்ளத்திலே அது பாவம் என்று கருதி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு விட்டானோ அவனுடைய உள்ளத்தில் அப்படி இருக்காது. அல்லாஹ் பார்க்கின்றான். நாம் அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்க்க இருக்கின்றோம், அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம். நம்மை அந்நேரமும் எந்நேரமும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டு
கொண்டிருக்கின்றான் என்கிற ஒரு எண்ணம் அவனுடைய மரண தருவாயின் வரை அவனுடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும். மலக்குகள் அவனுடைய உயிரை கைப்பற்றும் வரை அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பார்க்கின்றான் என்கிற ஒரு எண்ணம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருந்தது என்று சொன்னால், அதன் மூலமாக அவர்கள் செயல் சரியாக இருந்தது என்று சொன்னால், அவனுடைய தௌபா என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக இதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்தில் உறுதி கொடுத்திருப்போம், யா அல்லாஹ், இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனி இந்த தவறின் பக்கம் நான் நெருங்க மாட்டேன், நான் உன்னிடத்தில் மீண்டு வருகின்றேன், என்னை நீ மன்னிப்பாயா என்கிற ஒரு உறுதி அல்லாஹ்விடத்தில் கொடுத்திருப்போம். நீ இதை செய்ய மாட்டோம் என்கிற உறுதி, அந்த உறுதி என்பது இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா. இந்த ஓசை அவனுடைய காதில் கேட்கும் வரை, அவனுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் அவனுடைய காதிலே சொல்லுவார்களே, அந்த சொல்லை கேட்கும் வரை அல் இஸ்திகாம், அந்த உறுதி என்பது அவனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இனி இந்த பாவத்தின் பக்கம் நான் நெருங்க மாட்டேன், அல்லாஹ்விடத்தில் உறுதி கொடுத்திருக்கின்றேன் என்கிற ஒரு எண்ணம் மலக்குமார்கள் அவனுடைய காதிலே சொல்வார்களே, அதுவரை அவனுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும். சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு உறுதி என்பது அவனுக்கு சொர்க்கம்தான் நிச்சயிக்கப்பட்டது என்ற காதிலே ஒலிக்கப்படக்கூடிய சத்தம் கேட்கும் வரை இருந்தது என்று சொன்னால், அவனுக்கு அவனுடைய பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், இந்த அடையாளம் நம்முடைய இடத்திலே காணப்படவில்லை என்று சொன்னால், தௌபா என்பது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மாற்றம். நாம் இவ்வளவு நாள் தொழுகையில் மிக பொறுப்போக்காக இருந்து கொண்டிருப்போம். தொழுகை நேரத்தில் மற்ற வேலைகளை செய்யக்கூடியவர்களாக, அல்லது லுகரை தொழுதுவிட்டு அசரை தொழுகாமல் மகரிபை தொழுவோம், அடுத்து இஷாவிற்கு அவர் இருக்க மாட்டார். இப்படிப்பட்ட நிலை என்பது ஒரு மனிதனுடைய இடத்திலே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் எப்பொழுது அவன் பாவ மன்னிப்பு கேட்டானோ அதற்கு பிறகு அவனுடைய செயல் மாற்றப்படும். அனைத்து நேரத்தில் தொழுகக்கூடியவனாக, தொழுகையை விட்டு அவனுடைய அமல் அதிகமாக தொழுகக்கூடிய அமலாக இருக்கும். குர்ஆனை ஓதாமல், இன்னும் நம்மில் பலர் குர்ஆனை ஓதத் தெரியாமல் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கு பிறகு குர்ஆனை ஓதத் தெரிந்தவர்கள் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக, ஓதத் தெரியாதவர்கள் அதை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அவனுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தினுடைய சௌபா என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். ஹராமான வியாபாரத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்கு பிறகு ஹலாலிற்கு மாறுவார்கள். அல்லாஹ் அந்த ஹலாலில் அபிவிருத்தி ஏற்படுத்துவார், அந்த ஹலாலில் சுகத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஏன்? அது ஹராம் என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு ஹலாலிற்கு மாறி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் உதவி செய்வான். நிச்சயமாக நம்முடைய எண்ணம் என்பது தூய்மையானதாக இருந்தால், இதற்கு பிறகு செய்யக்கூடாது என்கிற ஒரு உறுதி நம்முடைய உள்ளத்திலே அந்த மாற்றத்தில் இருந்தது என்று சொன்னால், அந்த மாற்றத்தை நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வார். இப்படிப்பட்ட மாற்றம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. உதாரணம், அதிகமாக இந்த சம்பவத்தை நாம் கேட்டிருப்போம். என்னதான் கேட்டிருந்தாலும் அதை நாம் ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் பல்லாயிரம் விதமான படிப்படிகளை நாம் அறிய கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அனைத்தையும் கூறிவிட்டார்கள். மீண்டும் மீண்டும் அதையே நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். கூறப்படுவதற்கான காரணம், ஒரு முறை கேட்கும் பொழுது கிடைக்காத படிப்பினை அடுத்த முறை கிடைக்கலாம். அப்படி பல்லாயிரம், பல லட்சம், பல கோடியான படிப்பினைகளை அல்லாஹ்வுடைய வார்த்தையிலும் அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையிலும் நம்மால் காண முடியும். அப்படித்தான் ஒரு மனிதர் 99 கொலையை செய்தவராக இருந்து கொண்டிருப்பார். 99 கொலையை செய்ததற்கு பிறகு அவருடைய உள்ளத்திலே திடீரென்று ஒரு ஈமானிய மாற்றம் அவருடைய உள்ளத்திலே தட்டுகிறது. நாம் பாவத்தை செய்து விட்டோம், இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டோமே, எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்திலே தோன்றி அறிஞரை தேடி செல்கிறார். ஏதாவது ஒரு அறிஞர் இருப்பாரா, என்னுடைய பாவத்திற்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்கிற ஒரு எண்ணத்தோடு அறிஞரை தேடி செல்கிறார். அப்படி அவர் சென்ற வழியில் ஒரு அறிஞரை பார்க்கிறார். அந்த அறிஞரை பார்த்து, நான் 99 கொலையை செய்துவிட்டேன்,
என்னுடைய பாவத்திற்கான பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கிடைக்குமா என்று கேட்டவுடன் அந்த அறிஞர் சொல்கிறார், நிச்சயமாக கிடைக்காது. உங்களுக்கு அதற்கான பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒருபோதும் கிடைக்காது என்று கூறியவுடன் கோபத்தில் அவரால் பாவ மன்னிப்பு கிடைக்க முடியாது என்கிற ஒரு எண்ணத்தில் யார் கூறினாரோ அந்த அறிஞரை கொலை செய்துவிட்டு 99 கொலையை 100 கொலையாக மாற்றி விடுகிறார். அதற்கு பிறகும் அவருடைய உள்ளத்திலே கட்டுகிறது, 100 கொலையை செய்து விட்டோமே, இதற்கான பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்காதா? அல்லாஹ்விடத்தில் இதற்கான பாவ மன்னிப்பை நான் வாங்க முடியாதா? நான் இப்படியே மன்னித்து விடுவேனா என்கிற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. மீண்டும் அறிஞரை தேடி செல்கிறார். ஏதாவது ஒரு அறிஞர் கிடைக்க மாட்டாரா? என்னுடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் என்று கூறக்கூடிய மனிதர் என்று. அப்படி சென்று ஒரு அறிஞரை பார்க்கிறார். நான் 100 கொலை செய்து விட்டேன், இதற்கான பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கிடைக்குமா என்கிற கேள்வியை இருக்கிறார். அதற்கு அந்த அறிஞர் சொன்னார், நீங்கள் வாழக்கூடிய பகுதி என்பது பாவிகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த இடத்தில் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் அந்த இடத்தை விட்டு நல்லவர்கள் வாழக்கூடிய ஊரை நோக்கி பயணம் செய்யுங்கள். முதலில் இதை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய செயல் என்பது மாறப்படும். உங்களுடைய பாவத்திற்கான பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கப்படலாம் என்பதை அவர் கூறுகிறார். உடனே அந்த மனிதர் அவர் இருக்கக்கூடிய பாவிகளுடைய இடத்தை விட்டு நல்லவர்கள் வாழக்கூடிய ஊரை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறார். அப்படி அவருடைய பயணத்திலேயே அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளை இடுகின்றான். 2 மலக்குமார்களை நியமித்து அவர்களை சென்று வர சொல்லி அவருடைய உயிரை கைப்பற்றுமாறு அனுப்பி வைக்கிறார். அப்படி நல்லவர்களுடைய கைப்பற்றக்கூடிய மலக்குமாரும் தீயவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய 2 மலக்குமார்களும் வருகிறார்கள். அப்படி வந்து அவர்களுக்கிடையே சலசலப்பு ஏற்படுகிறது. நான் தான் அவருடைய உயிரை கைப்பற்றுவேன், நான் தான் அவருடைய உயிரை கைப்பற்றுவேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அதற்கான தீர்ப்பை வழங்குவதற்காக இன்னொரு மலக்குமாரை அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். அப்படி அனுப்பி அந்த மலக்குமார்கள் 2 பேருக்கும் இடையிலே ஒரு தீர்ப்பை வழங்குகின்றான். அந்த மனிதர் நல்லவர்களுடைய ஊரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்படி அவர் பாவிகளுடைய ஊரில் இருந்து அதிக தூரம் வந்து நல்லவர்களுடைய ஊரிற்கு நெருக்கமாக இருந்தார் என்று சொன்னால் அவருடைய உயிரை நல்ல உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் கைப்பற்றட்டும். அல்லது அவர் சென்ற தூரம் குறைவாக இருந்து அவர்கள் பாவிகளுடைய ஊரிற்கு அருகாமையில் இருந்தார் என்று சொன்னால் அவருடைய உயிரை உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார் கைப்பற்றட்டும் என்பதாக அந்த மலக்குமார் அல்லாஹ் சொன்னதாக கட்டளையிடுகின்றார். அது அளந்து பார்க்கப்படுகிறது. அவர் நல்லவர்கள் வாழக்கூடிய ஊரிற்கு அருகாமையில் இருக்கின்றார். எனவே நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார் அவருடைய உயிரை கைப்பற்றி விட்டு செல்கிறார். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கள். ஆனால் அங்கு நடந்தது வேறு. அங்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அவர் பாவிகளுடைய ஊரிற்கு அருகாமையில் தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பார்க்கும் பொழுது அவர் நல்லவர்களுடைய ஊரிற்கு அருகாமையில் இருந்தார்கள். மாற்றியது யார்? அப்பேற்பட்ட மாற்றத்தை யாரால் ஏற்படுத்த முடியும்? நம்மை எல்லாம் படைத்த அல்லாஹ்வை தவிர அப்பேற்பட்ட மாற்றத்தை யாராலும் ஏற்படுத்த முடியாது. சகோதரர்களே, அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியதன் காரணம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம் தான். அவருடைய உள்ளத்திலே பாவங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும், நன்மையின் பக்கம் நாம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக 100 கொலை செய்த ஒரு மனிதனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் என்று சொன்னால் இந்த மாற்றம் என்பது தௌபாவிலே எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை பாருங்கள். நாம் செய்யக்கூடிய பாவங்கள் ஏராளமாக இருக்கலாம். அதை விட்டு நாம் நன்மைக்கு மாறினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். இன்னும் இறுதியான ஒரு அடையாளம் எதுவென்று சொன்னால், மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் பல பாவங்களை வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கின்றோம். வெளிப்படையான மக்கள் பார்க்கக்கூடிய விதத்தில், வெளிப்படையாக நமக்கு அறியக்கூடிய விதத்தில் எவ்வளவோ பாவங்களை செய்துவிட்டு யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, நான் அறிந்த இந்த பாவத்தை அறியாமல் இந்த பாவத்தை செய்துவிட்டேன் மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கின்றோமே, என்றாவது நம்முடைய உள்ளத்தில் கட்டியதா? நம்மை அறியாமல் சில நேரம் அறிந்து நம்முடைய உள்ளத்திலே தோன்றிய மறைமுகமான பாவத்திற்கு என்றாவது நம்மில் ஒருவராவது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டதுண்டா? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அதிகமான மக்கள் நம்மில் பலர் அவர்களுடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய சிறிய பாவங்களை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாவங்கள் போதும் அல்லாஹ்விடத்தில் நாம் நிற்கும் பொழுது நம்மை நரகத்தில் எடுத்து செல்வதற்கு. என்றாவது நம்மை அறியாமல் சக மனிதரை பார்த்து பெருமை கொண்டிருப்போம், சக மனிதரை பார்த்து பொறாமைப்பட்டிருப்போம், அவனை தவறாக எண்ணி இருப்போம். இன்னும் ஏதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பாவத்தை விளைவிக்குமோ அப்பேற்பட்ட மறைமுகமான பாவத்தை
மேற்கொண்டிருக்கின்றோமே, அந்த பாவத்திற்கு என்றாவது நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டிருக்கின்றோமா? அப்படிப்பட்ட பாவத்தை சுமந்தவர்களாக நாளை மறுமையில் நரகத்திற்கு செல்ல இருக்கின்றோமா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்பேற்பட்ட விஷயத்திலிருந்து நாம் அந்த பாவத்திற்கும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். வெளிப்படையான பாவங்களை கவனித்து விட்டு நாளை மறுமையில் யா அல்லாஹ், நான் அதிகமாக உங்களிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டேனே என்று அவரிடம் நின்றோம் என்று சொன்னால், உள்ளத்தில் நீ செய்த பாவத்திற்கு என்றால் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டாயா என்கிற கேள்வி அல்லாஹ் கேட்கும் பொழுது நம்மிடத்தில் என்ன பதில் வைத்திருக்கின்றோம்? நம்மிடத்தில் என்ன தயாரிப்பை வைத்திருக்கின்றோம்? இன்னும் கொடியது என்னவென்று சொன்னால், நபி அவர்கள் கூறினார்கள், மனில் முஃப்லிஸ், யார் தலைமை ஏழை என்று தெரியுமா? பரம்பரை ஏழை என்று சொல்லக்கூடிய மிக கொடிய ஏழை யார் என்று தெரியுமா என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். யார் பரம ஏழை என்றால், இந்த உலகத்தில் ரூபாயை வைத்திருக்கிறவர்கள் அல்லது இல்லாதவர்கள், தீனார் இல்லாதவர்கள், திரகம் இல்லாதவர்கள் அல்ல பரம ஏழை. மாறாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் பரம ஏழை என்றால், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் வந்து நிறுத்தப்படுவார். அவனிடத்தில் அதிகமான தொழுகைக்கான அமல் இருக்கும், அவனிடத்தில் அதிகமான குர்ஆனை ஓதியதற்கான அமல் இருக்கும், இன்னும் பல நல்ல அமல்களை சேர்த்து வைத்தவனாக அந்த இடத்தில் இருந்து நின்று கொண்டிருப்பான். ஆனால் அவனை தாண்டி ஒரு கூட்டம் சென்றவுடன் அவனிடம் ஒரு நன்மை இருக்காது. அவனிடம் இருந்த அனைத்து நன்மைகளும் பறிக்கப்படும். அவனிடத்தில் பாவங்கள் விதைக்கப்படும். அதிகமான பாவங்களை சுமக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் யார் என்று தெரியுமா? யார் இந்த உலகத்தில் சக மனிதர்களுக்கு பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹ் மன்னிக்க முடியாத விதியை பெற்றவர்களா இந்த உலகத்தில் வாழ்கிறாரே, எந்த பாவத்தை அல்லாஹ் விதி விலக்காக கூறுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நான் மன்னிக்க மாட்டேன் விதிவிலக்கு. யார் மன்னிக்காதவரை இந்த உலகத்தில் என்னுடைய படைப்பினங்களுக்கு நீ செய்யக்கூடிய பாவத்தை அவர் மன்னிக்காதவரை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டியிருக்கின்றான். நம்மில் பலர் நம்மோடு பழகக்கூடிய சக மனிதராக, சக சகோதரராக இருக்கட்டும், சக சகோதரியாக இருக்கட்டும், இன்னும் நம்முடைய நண்பராக இருக்கட்டும், இன்னும் நம்மில் பலர் நம்மோடு பேணக்கூடிய எவ்வளவோ உறவுகளுக்கு பல தீங்குகளை விளைவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவனை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது சரியா தவறா என்ற புரிதல் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சக மனிதனை பற்றி தவறாக பேசக்கூடியவர்களாக, அவரை அடிக்கக்கூடியவர்களாக, இன்னும் பல தீய செயல்களை அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் நாம் எது செய்தாலும் நாளை மறுமையில் நிச்சயமாக அவர் நம்மிடம் வந்து அதற்கான நன்மையை பெற்றவர்களாக, அவருடைய பாவத்தை நம்மீது சுமத்தியவர்களாக சென்று விடுவார்கள் சகோதரர்களே. எனவே இது விதிவிலக்கான பாவம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம் செய்யக்கூடிய பாவங்களிலேயே இந்த பாவத்தில் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சக மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவத்தை அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னால், நமக்கு தெரிந்து எந்த அளவிற்கு நமக்கு சக பழகக்கூடிய மனிதர்களிடம் எவ்வளவு பாவமோ செய்து வைத்திருப்போம், எவ்வளவு தீங்குகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருப்போம். நம்மால் முடிந்தவரை சென்று அல்லாஹ்விற்காக இந்த பாவத்தை மன்னித்துக் கொள் என்று எந்தவித நேரமும் பார்க்காமல் அவர்களிடம் கேட்க வேண்டும் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால், அதற்கான பாவ மன்னிப்பை நாம் அவர்களிடத்தில் பெறாமல் மரணத்தை இன்று நாம் கழுவிவிட்டோமோ அல்லது நாளை கழுவிவிட்டோமோ என்று சொன்னால், நாளை மறுமை நிச்சயமாக அதற்கான பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஒருபோதும் தரமாட்டான். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது, நீங்கள் எவ்வளவு பாவத்தை மேற்கொண்டு விட்டு மரணத்தை அடைந்தாலும் சரி, நிச்சயமாக நாம் உமக்கு பாவ மன்னிப்பை தருவோம் என்பதாக இன்னும் ஹதீஸுல் குதுசி வழியாக அல்லாஹு தஆலா சொன்னதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா என் மீது நீங்கள் ஆதரவு வைத்து என்னை நீங்கள் பாவ மன்னிப்பு என்னிடம் அதிகமாக கேட்டு என்னிடம் மீண்டு வந்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் உன்னை மன்னித்துக் கொண்டே இருப்போம். இப்பேற்பட்ட பாவம் அது அந்த வானத்தை அடைந்திருந்தாலும் சரி, வானத்தினுடைய முகனை அடைந்திருந்தாலும் சரி, அவ்வளவு பாவம் நீங்கள் செய்திருந்தாலும் என்னிடம் மீண்டு வந்து நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நான் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கேன் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டியிருக்கின்றான். நிலை கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, ஏராளமான பாவத்தை சுமந்தவர்களாக
மனிதன் என்கிற அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த தௌபாவை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பெற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை பெறாமல் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை விட மிகப்பெரிய ஒரு நஷ்டவாதி யாராலும் இருக்க முடியாது. எனவே வாழக்கூடிய காலங்களிலேயே ஒவ்வொரு நாளிற்கும் அதிகமாக பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவ மன்னிப்பு என்பது மிக ஒரு முக்கியமான பங்காக நம்முடைய வாழ்க்கையில விதிக்கின்றது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு, நீங்கள் இந்த உலகத்திலே கேவலமான அசிங்கமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, இன்னும் தங்களுக்கு தாங்களே அநீதியை இழைக்கக்கூடியவர்களாக, தமக்குத்தாமே பாவங்களை இழைக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பது என்னை தவிர யாராவது இருக்கிறார்களா என்பதால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கேள்வி கேட்கின்றான். அப்படி என்று சொன்னால் அந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தகுதி இல்லை. எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு நாம் கேட்க வேண்டும். நம்முடைய மரணம் இன்று வருமா அல்லது நாளை வருமா என்பதை நாம் அறியாதவர்களாக இந்த உலகத்தில் அறியாத ஒரு உள்ளமாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் வாழக்கூடிய காலத்திலேயே அதற்கான பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளிற்கு 70க்கும் மேலாக பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் அருட்கொடையாக நம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய அப்பேற்பட்ட தூதரே ஒரு நாளிற்கு 70 முறைக்கும் மேலாக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு அந்த பாவத்திற்கான பயத்தை உள்வாங்கியவர்களாக இருந்திருப்பார்கள். அப்பொழுது நம்முடைய நிலைமையை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவோ பாவங்களை நம்மை அறிந்தோ நம்மை அறியாமலோ இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதையெல்லாம் முக்கியத்துவம் படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மரணம் இந்த ஜும்ஆவிலே இருக்கிறதா அல்லது இன்றைக்கு அஸ்ரிலே இருக்கிறதா அல்லது இன்றைக்கு இரவிலே இருக்கிறதா என்பதை எந்தவித நிரந்தரமும் எந்தவித ஒரு ஆதாரமும் இல்லாமல் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடி வாழ்க்கையையும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டவர்களாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் சரியாக செய்யக்கூடியவர்களாக அமைப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் பேசக்கூடிய எனக்கும் தௌஃபீக்கை தருவானாக. அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் தர்மம் என்பது ஒரு நல்ல அமலாகவும் இன்னும் அனாதையை நீங்கள் ஆதரிப்பீர்களாக என்பதாகவும் அல்லாஹ் கூறி காட்டியிருக்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அமலை நாம் பெறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு நம்மளை தேடி வந்திருக்கிறது. திருச்சியிலே 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சீரும் சிறப்புமாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஆரம்பத்திலேயே வெறும் 25 குழந்தைகளை வைத்து ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு சராசரியாக 450க்கும் மேல மாணவிகளை வைத்து இந்த உலக கல்வியையும் மார்க்க கல்வியும் போதித்து வரக்கூடியதுதான் இந்த அல்ஹுதா அனாதை இல்லம். இந்த இல்லத்திற்கென்று நிரந்தர வருமானம் என்று எதுவும் இன்றி நடைபெற்று வருகிறது. உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துதான் இன்றளவிலும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது சகோதரர்களே. எனவே உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை உங்களை நாடி வருகை தந்திருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு அதிகமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் அவர்களுடைய 2026க்கான கேலண்டர் விநியோகம் செய்யப்படுகிறது. அதற்கான விலை என்பது நிர்ணயிக்கப்படவில்லை. எனவே அதை வாங்கிக் கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை வாங்கிக் கொண்டு எந்தவித பணமும் தர தேவையில்லை. ஆனால் அந்த அனாதைகளுக்காகவும் அந்த குழந்தைகளுக்காகவும் உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனவே நாம் எந்த அளவிற்கு இந்த நன்மையை செய்து அவர்களுக்காக வாரி கொடுக்கின்றோமோ அதனால் இந்த உலகத்தில் நமக்கு எந்தவித ஒரு பயனும் இல்லை. ஏனென்று சொன்னால் அதை கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் இதற்கான கூலியை முழுமையாக அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தவர்களாக நிச்சயமான நாளை உண்மையும் சரி நாளை மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு அதிகமாக நமக்கு தெரிந்தோ அல்லது மறைமுகமாக வழங்கிக் கொண்டே இருப்பான் என்கிற ஒரு எண்ணத்தோடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
எனவே நாம் செய்யக்கூடிய அமலுக்கான முழுமையான கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து அல்லாஹ் அதற்கான கூலியை அதிகமாக நமக்கு தந்தருள் புரிவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. يا مقلب القلوب ثبت قلبي على دينك. உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்புவே, எங்களுடைய உள்ளங்களை உனது மார்க்கத்தில் என்றென்றும் நிலைத்திருக்க செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.